வணக்கம். என் பேர் ராம். நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்தோம். சாமிலாம் கும்பிட்டுட்டு சரி லஞ்ச் இன்றைக்கி எங்கே போகலான்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் கேட்டோம். சதாபிஷேகம் ஹோட்டல் அப்படின்னு சொன்னாங்க. ஹோட்டலுக்கு வந்தோம். லுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் லுக்கு. அதே மாதிரி ஃபுட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி, வீட்டில் ஒரு விருந்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு சாப்பிடுவீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கேர்டெல்லாம் தயிர் பார்த்திங்கன்னா அப்படியே பசுமாட்டு தயிர், வீட்டில் போடுவாங்களா பசுந்தயிர், அந்த மாதிரி பசுந்தயிர். அதேமாதிரி மற்ற இதாகட்டும், மற்ற குழம்பு, மற்ற பொடி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுலேயுமே அடல்ட்ரேஷன், அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோ நல்லாயிருக்கு. சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்றோம்னே தெரியல, அவ்வளோ அப்படியே, ஏன்னா அந்தளவு நேச்சுரலாக இருக்குது. மற்றபடி இங்கே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. அவங்களோட இங்கே இருக்க கஸ்டமரோட சர்வீஸு, அதாவது ஸ்டாஃப்ஸோட சர்வீஸு, கஸ்டமருக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த சேம் சதாபிஷேகம்ங்கிற ஹோட்டல் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை இவங்களே நடத்துனாங்கனாலும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த ஹோட்டல் வரணும் அப்படின்னு என்னோடய ஆசை. மக்கள் எல்லாத்துக்குமே, இங்கே நிறைய இருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரிவ்யூ நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப பெஸ்ட்டான சர்வீஸு அண்டு ஃபுட்டு. நேமே பார்த்திங்கன்னா சதா அபிஷேகம், எப்போயுமே அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்குது இந்த ஹோட்டலில், அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.